ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் மணி நாடி வந்த கோலேன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராயத்தை மகே தன்னோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன், அதாவது வார ராசி பலன்கள் ஜூலை 6 முதல் ஜூலை 12 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த ஜூலை 10ஆம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த விருச்சிக ராசியினுடைய அதிபதி இப்போ சிம்மத்தில் கேதுவின் பிடியில் இருக்கிறார். 10ல் இருக்கிறது சிறப்பு, ஆனால் 10ல் கேதுவோடு இணைஞ்சு இருப்பது சிறப்பு அல்ல. எந்த ஒரு கிரகமும் ராகு கேதுவோடு இணைஞ்சால் பல சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தரும் என்று சொல்லலாம். சரி, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது? 7ஆம் இடத்து அதிபதி 7ல் ஆட்சி பெற்றிருக்கார் சுக்கிரன். 4ல் ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். அது இன்னும் இதை விட சூப்பர். இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்து வந்த சனி இப்போ 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். அது எல்லாத்த விட சூப்பர். குரு அஃப்கோர்ஸ் 8ல் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்குறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருக்கிறது. செவ்வாய் 10லிருந்து 4ஆம் பார்வையாக தன்னுடைய ராசி விருச்சிக ராசியை பார்க்கிறார். அப்போது இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை விருச்சிக ராசிக்கு தரப்போகிறது என்று உறுதியாக சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் ராசியை பார்க்குறதுங்கிறது பெரிய கிஃப்ட்டு. அதாவது எந்த ஒரு சூழலிலும் நீங்கள் ரொம்ப அதுவும் 10ல் போய் உட்காந்துருக்கு. அதாவது எப்பொழுதுமே உங்களுக்கு தொழிலை பற்றியும் உத்தியோகத்தை பற்றியும் அதே ஒரு சிந்தனையோடு முனைப்போடு இருந்து ஈடுபட்டு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை அடைகிறதோ இல்லை உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு பெயரை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இது செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி தருகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி கேது 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இருக்கிற இடத்த சுருக்குவார் கேது. ராகு பகவான் இருக்கிற இடத்துல விரிவாக்கம் பண்ணுவார். அப்போது இந்த கேது 10ல் இருக்கிறதுன்னா தொழில் நல்லா போகும். ஆனாலும் தொழிலில் நீங்கள் மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நான் கடனை வாங்கி தொழிலில் விரிவாக்கம் பண்ண போகிறேன், இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்லாம் செய்யக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்கிறத வச்சு ஓட்டுங்க. ஆனால் இப்போ பணம் பல வகையில் வரும். அது உங்கள் தொழில் மூலமாக தான் பணம் வரணும்னு கிடையாது. ஏற்கனவே நீங்கள் எஃப்டியில் போட்டிருப்பீங்க, இன்சூரன்ஸில் இருக்கலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருக்கலாம், இல்லைன்னா மனைவி வழி மூலமாக அவங்க சம்பாதிப்பாங்க, இல்லை பிள்ளைகள் மூலமாக சம்பாதிப்பாங்க. இப்படி பல வகையில் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும். இப்படி பல வகையில் உங்களுக்கு வருமானம் வரும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பர். குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. நல்ல பண வரவு, பொருள் வரவு என்று சொன்னால் மிகையாகாது. அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய ஒரு நிலை. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பான நேரம். பண மழை பொழியும். பணம் பல வகையில் வரும். உங்களுடைய வங்கி கணக்கு உயரக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தொழில் நல்லா இருக்குது, வருமானம் பல வகையில் வருது அப்படின்னு சொன்னால், இப்போ 4ஆம் இடத்தை செவ்வாயே பார்க்குறார் 7ஆம் பார்வையாக. அப்போ 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாருன்னு சொன்னால்
வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, ஃப்ளாட்டு கட்ட, வீடு கட்ட, இப்படி ஏதாவது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தருணமாக இது. கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக நல்லா இருக்குது. அதுவும் குரு பார்வை 4 ராகு. நீங்கள் வீடு கட்டணும்னு, ஃப்ளாட் வாங்கணும்னு நினைப்பீங்க, ஒரு 50 லட்ச ரூபாயில் வாங்கணும்னு நினைப்பீங்க, அது 80 லட்ச ரூபாயில் போய் முடியும். ஏன்னா ராகு இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார். ஆனால் குரு பார்க்குறார், கண்டிப்பாக வாங்கி கொடுப்பார் ராகு. அப்போ பிரம்மாண்ட நாயகன்னு பேர் ராகுக்கு. அப்போ கண்டிப்பாக தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப சிறப்பாக போகும். ஒன்றும் குறை கிடையாது. அற்புதமான ஒரு நேரம். மற்றபடி 5ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா, புண்ணிய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் சிவ கலாட்சத்தினுடைய அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் எல்லாமே சிறப்பாக அமையும். இருந்த போதிலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்டே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம், பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். 7ஆம் இடத்துல சுக்கிரனே இருக்கார். அப்போ திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வருமா? கண்டிப்பாக கைகூடி வரும். கலைத்துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சினிமா இண்டஸ்ட்ரி, அதாவது உங்களுக்கு மியூசிக் டைரக்டர், மியூசிக் அசிஸ்டண்ட்டு, எடிட்டரு, கேமராமேனு, மற்றபடி ஃபைனான்சியரு, இப்படி நடிகர் நடிகைகள், அது துணை நடிகர்களாக இருக்கலாம், இல்லை கதாநாயகிகளாக இருக்கலாம், இப்படி குணச்சித்திர வேடத்தில் நடிக்கிறவங்களாக இருக்கலாம். யாராக இருந்த போதிலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைச்சி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய, சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. பாருங்கள், 10ல் செவ்வாய் இருக்குது. 10ல் செவ்வாய் இருந்தால் என்ன அப்படின்னாக்கா, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் மற்றும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், அப்புறம் விவசாயத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், ரசாயனத்துறையில் இருப்பவர்கள், இந்த செக்யூரிட்டி, ப்ரைவேட் சர்வீஸ், யூனிஃபார்ம் செக்யூரிட்டிஸ், ப்ரைவேட் சர்வீஸ், ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பு. பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் சிறப்பான காலம், சாதிக்கக்கூடிய நேரம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாக்கு வலிமையால் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள் எல்லோருக்குமே இப்போ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 11ஆம் இடத்தை சனி பார்ப்பது மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் இன்னும் கால அவகாசம் தேவைப்படுகிறது. இன்னும் பெரும்பாலும் அது இழுபறியில் தான் இருக்கும். திருமணம் பேச்சுவார்த்தையில் சட்டுப்பட்டு முடியாது அப்படின்னு தான் ஒரு நிலை. முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.